திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 869. அதிகாரம் பகை மாட்சி. ஒரு காட்டில் வசித்து வந்த மான் காலியாக இருந்த ஒரு குகைக்குள் சென்று தனது குட்டிகளை ஈன்றது. அதன் பிறகு சிறிது காலம் தனது குட்டிகளுடன் அந்த குகையிலேயே வசித்து வந்தது. இந்நிலையில் அந்த குகையில் ஏற்கனவே வசித்து வந்த சிங்கம் ஒன்று நீண்ட நாட்கள் கழித்து குகைக்கு திரும்பி வந்தது. சிங்கம் வருவதை அறிந்த மான் குட்டிகளை அழைத்து கொண்டு உடனே ஓட முடியாது என்பதால் சிங்கத்திடமிருந்து தப்பிக்க ஒரு தந்திரம் செய்தது. தனது குட்டிகளிடம் சிங்கம் குகைக்கு அருகில் வந்ததும் எல்லோரும் சத்தமாக, எங்களுக்கு சிங்கக்கறி வேண்டும் என்று கத்துங்கள் என்று சொன்னது. அதே போன்று குட்டிகள் கத்தின. அச்சத்தம் குகைக்குள் பயங்கரமாக எதிரொலித்தது. அதை கேட்ட சிங்கம் தன்னை விட பலசாலியான மிருகங்கள் உள்ளே இருப்பதாக நினைத்து பயந்து ஓட்டம் எடுத்தது. சிங்கம் ஓடி வருவதை பார்த்த ஒரு நரி, அரசே, ஏன் ஓடுகிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு சிங்கம், என்னுடைய குகையில் வேறு ஏதோ மிருகங்கள் குடியிருக்கின்றன, அவை என்னை கொல்வதற்கு காத்திருக்கின்றன என்று சொன்னது. அதற்கு நரி, குகைக்குள் வேறு மிருகங்கள் எதுவும் இல்லை, மானும் அதன் குட்டிகளும் தான் இருக்கிறது. எனக்கு தெரியும், வாருங்கள் குகைக்குள் செல்வோம். பெரிய மானை நீங்கள் சாப்பிடுங்கள், குட்டிகளை நான் சாப்பிடுகிறேன் என்றது. அதற்கு சிங்கம், நீ ஏற்கனவே என்னை ஏமாற்றியவன், அதனால் உன்னுடைய வாளையும் என்னுடைய வாளையும் முடிந்து கொண்டு செல்வோம் என்று சொல்லி அதன் வாளை தன்னுடைய வாளுடன் பிணைத்துக் கொண்டது. சிங்கத்தை நரி அழைத்து வருவதை பார்த்த மான் அவை இரண்டும் அருகில் வந்தவுடன் தன் குட்டிகளிடம் சத்தமாக, கவலைப்படாதீர்கள் பிள்ளைகளே, இன்று நாம் எப்படியும் சிங்கக்கறி சாப்பிடுவோம். சிங்கத்தை எப்படியாவது அழைத்து வந்து விடுவேன் என்று நரியண்ணன் சொல்லி சென்றுள்ளது. நிச்சயம் நரியண்ணன் சிங்கத்துடன் வரும் என்று சொன்னது. அதை கேட்டதும் சிங்கம் பயத்தில் தலைதிருக்க ஓடியது. அதன் வாளோடு தன் வாளை பிணைத்திருந்த நரியும் அடிபட்டு இறந்தது. அறிவில்லாத அஞ்சும் இயல்புடைய பகைவரை பெற்றால் அவரை எதிர்த்து பகை கொள்பவருக்கு நீங்காத இன்பங்கள் கிடைக்கும் என்பதை செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மன உறுதியற்ற படை அழியும், மன உறுதி கொண்ட படையே வெல்லும்.